முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற பிரதேசங்களிலே இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான அதிக வளங்கள் இருக்கிறது. மன்னாரை பொறுத்தமட்டிலே கடல் வளம் மிக அழகான கடலை கொண்ட மன்னார். அதே போல் முல்லைத்தீவு மாவட்டத்திலே அழகான கடலும் ஏனைய இடங்களும் அங்கே இருக்கிறது. வவுனியாவிலே இயற்கை வளம் நிறைந்த ஒரு பிரதேசமாக இருக்கிறது. முல்லைத்தீவிலே பல இடங்கள், வவுனியாவிலே பல இடங்கள் இந்த சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமான இடங்களாக காண முடிகிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே வடக்கு என்ற பதத்தை பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் வடக்கு கிழக்கில் வடக்கிலே முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற பிரதேசங்களிலே இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான அதிக வளங்கள் இருக்கிறது. மன்னாரை பொறுத்தமட்டிலே கடல் வளம் மிக அழகான கடலை கொண்ட மன்னார். அதே போல் முல்லைத்தீவு மாவட்டத்திலே அழகான கடலும் ஏனைய இடங்களும் அங்கே இருக்கிறது. வவுனியாவிலே இயற்கை வளம் நிறைந்த ஒரு பிரதேசமாக இருக்கிறது. முல்லைத்தீவிலே பல இடங்கள், வவுனியாவிலே பல இடங்கள் இந்த சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமான இடங்களாக காண முடிகிறது. நான் அரசாங்கத்திடம் ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த துபாயை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கடலை அவர்கள் மிக வருமானம் மிக்க ஒரு சுற்றுலாத்துறையாக மாற்றியிருக்கிறார். ஆனால் எங்களுடைய நாட்டிலே கடல் வளம் என்பது மிக அழகான வளங்களை கொண்ட அந்த கடலை நாங்கள் அந்த சுற்றுலாத்துறை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்பது என்னை பொறுத்தமட்டிலே ஒரு கவலை தருகின்ற விடயம். இந்த வெளிநாட்டிலே வருகின்ற உல்லாச பயணிகள் வரும் யானைகளை பார்க்கிறார்கள், இயற்கையாக அமைந்த அந்த கடல் இடங்களையும் பார்க்கிறார்கள். மலை அங்கே நுவரெலியா போன்ற இடங்களுக்கு சென்று பார்க்கின்ற ஒரு நிலைதான் காணப்படுகிற ஒழிய இந்த துபாய் போன்ற அந்த கடலை எப்படி அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை எங்களோட நாட்டிலே சிந்தித்தோம் என்றால் இன்னும் அது பாரிய அளவிலே அந்நிய செலவாணியை தருவதற்கான வாய்ப்புகளை கொன்ற முடியும் என்பது என்னுடைய ஆலோசனை. ஆனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை சிந்திப்பதில்லை. இந்த புதிய கவர்மெண்ட், புதிய அரசாங்கம் இந்த விடயத்தை, இந்த கடலை எப்படி எங்களுடைய நாட்டிலே இருக்கிற அந்த இயற்கையான கடல் வளத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட எங்களுடைய மன்னார் பிரதேசத்திலே பல இயற்கை வளங்கள் இருக்கிறது. இதிலே ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சம்பந்தமில்லாத ஒரு விடயமாக முள்ளிக்குளம் மக்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். பள்ளக்கண்டல் என்ற இடத்திலே ஒரு தேவாலயம், அதன் ஊடாக போகின்ற ஒரு தேவாலயம் இருக்கிறது. அங்கே மக்கள் இப்பொழுது 8ஆம் தேதி 12ஆம் தேதி மட்டும் திருவிழா. ஆனால் வைல்ட் லைஃப் பறவைகள் சரணாலய திணைக்களம் அதை மறைத்து அதை மக்கள் செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் போன ஒவ்வொரு வருஷமும் இது திறந்திருக்கிறது. இந்த பறவைகள் சரணாலயம் உடனடியாக ஒரு 2 நாளுக்காவது அவர்களை போய் அந்த திருவிழாவிலே பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த வருமானத்தை நாங்கள் கூடுதலாக வருவாய்த்துறையை கூட கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த கடல் வளத்தை நாங்கள் உண்மையிலே பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலாக சுற்றி இருக்கிறது கடல். இந்த கடலிலே மீன் வளம் என்பது கூடுதலாக காணப்படுகிறது. ஆனால் அதை பற்றி அக்கறை கொள்ளுகின்ற ஒரு விடயத்தை நான் காணவில்லை. மீன் வளத்தை கூட நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற வாய்ப்புகள் கூட கொண்டு வரவிடலாம். நவீன மீன்பிடி துறை, மீன்பிடி வளங்களை, மீன்பிடி துறையை நாங்கள் கண்டு அதன் ஊடாக அந்த மீன் உற்பத்தியை பெருக்குகின்ற வகையிலே, மீன் பிடிக்கின்ற பெருக்குகின்ற வகையிலே நாங்கள் செயல்பட்டால் உண்மையிலே எங்களுடைய நாட்டிலே அந்த அந்நிய செலவாணியை
நாங்கள் மேலே கொண்டு வர முடியும், அதை நிவர்த்தி செய்ய முடியும். நாங்களும் ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்பை கொண்டு வருகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வரலாம். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கிற அரசாங்கங்கள் அதை பற்றி சிந்திக்கிறதில்லை. ஏனென்றால் எங்களுடைய இயற்கை வளங்களையே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்காக நாங்கள் எங்களுடைய மூளையை செலவு செய்தால் கூட அந்த அளவிற்கு பெரிய அளவிலே வருமானத்தை ஈட்ட முடியும். வேறு நாடுகளிடம் கடன்படுகின்ற வாய்ப்பை நாங்கள் நிறுத்த முடியும். ஆகவே இந்த நன்றி சொல்கிறேன். இந்த ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසානයේ අවසන් කරන්න. நன்றி சொல்லுகிறேன் எங்களுடைய கௌரவ ரஜீவன் அவர்களுக்கு. உண்மையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இந்த ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு செயல்பாடு இந்த உல்லாசத்துறை பயன்படுத்துவதன் ஊடாக நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. බෙවැනි ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මීළඟට කේකවනේශ්වරම් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තිබෙනවා. ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களினாலே கொண்டு வரப்பட்ட உல்லாசத்துறை சம்பந்தமான அபிவிருத்தி சம்பந்தமான இந்த பிரேரணையை நான் இந்த சபையினூடாக வரவேற்கின்றேன். உண்மையாக இந்த இலங்கை என்பது மிகவும் அழகிய நாடு. உலகத்திலே மிக சிறந்த அழகான சுற்றுலாத்துறைக்குரிய ஒரு சிறந்த தீவென்று எல்லோராலும் சொல்லப்படுகின்றது, பாராட்டப்படுகின்ற ஒரு தீவு. ஆகவே இந்த வளங்கள் அனைத்தையும் கொண்ட இந்த இலங்கை தீவிலே எங்களது பொருளாதாரத்தை நாங்கள் கூடுதலாக வலுப்படுத்த வேண்டுமென்றால் உல்லாச பிரயாண துறையை நாங்கள் வலுப்படுத்தினாலே போதும். இந்த நாட்டின் பொருளாதாரத்திலே மிக பாதியொரு அந்நிய செலாவணியை நாங்கள் உழைத்துக் கொள்ள முடியும்.